அருந்தமிழ் கவிதையால் அனைவரையும் கவரும் அவ்வையே வருக வருக. ஊர் ஊராக சென்று பாட்டு பாடும் எனக்கு இவ்வளவு மரியாதை தருகிறாயே. நான் பல நாளும் உன் அரண்மனையிலே தங்கிவிட்டேன். நீங்கள் என் அரண்மனையில் தங்குவது எனக்கு கிடைத்த பெரும் பேராகும். ஆமாம், அதெல்லாம் இருக்கட்டும். காலையில் இருந்து உன்னை அரண்மனையில் காணவில்லை. எங்கு சென்றிருந்தாய்? படைத்தலைவரே, நமது படையினர் போருக்கு ஆயத்தமாக உள்ளனரா? படை வீரர்களும் ஆயத்தமாக உள்ளனர். போர்க்கருவிகளும் தேவைக்கு அதிகமாகவே உள்ளன அரசே. மகிழ்ச்சி. நம் படையின் பெருக்கத்தை கண்டு அந்த அதியமான் அதிர்ந்து போக வேண்டும். அதியமான் இப்போதே அதிர்ந்துதான் உள்ளான் அரசே. அதனால் நான் சமாதானம் வேண்டி தூது ஒருவரை அனுப்பியுள்ளார். என்ன, அதியமான் தூது அனுப்பியுள்ளானா? ஆம் அரசே, சற்று முன்தான் நமது ஒற்றரிடமிருந்து செய்தி வந்தது. அதியமானின் தூதுவராக ஔவையார் நமது அரண்மனைக்கு வந்து கொண்டிருக்கிறாராம். வரட்டும் வரட்டும். அஞ்சையிடமிருந்து தூது வரும் ஔவை நம் போர்க்கருவிகளின் பெருக்கத்தை கண்டு அஞ்சி ஓடப் போகிறார் பாருங்கள். அதோ ஔவையாரே வந்துவிட்டார். போரை நிறுத்த வந்திருக்கும் ஔவையே வருக. தொண்டைமான் தரும் வரவேற்பை பார்த்தால் என் வருகைக்கு எதிர்பார்த்து காத்திருப்பதாக தோன்றுகிறது. என் பகைவரின் நாட்டில் இருந்து வந்தாலும் தாங்கள் தமிழ் புலம் அவையே வருக வருக. தொண்டைமான் தரும் வரவேற்பை பார்த்தால் என் வருகையை எதிர்பார்த்து காத்திருப்பது போல் தோன்றுகிறது. என் எதிரி நாட்டில் இருந்து வந்திருந்தாலும் நீங்கள் தமிழ் புலவர் என்பதால் உங்கள் வருகை எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. நீயும் தமிழ் மீது அன்புடையவன் என்று அறியும் போது தலைவரே, நமது படையினர் போருக்கு ஆயுதமாக உள்ளனரா? படை வீரர்கள் போருக்கு ஆயத்தமாக உள்ளனர். போர் கருவிகளும் தேவைக்கு அதிகமாக உள்ளன அரசே. மிக்க மகிழ்ச்சி. நமது படையினர் பெயர்கதையை பார்த்து அந்த அதியமான் அதிர்ந்து போக வேண்டும். தற்போதே அதியமான் அதிர்ந்து போயிருக்கிறானாம். அதனால் தான் அதியமான் ஔவையாரை தூதுவனாக அனுப்பியுள்ளார். என்ன, தூதுவன் அதியமான் அனுப்பியுள்ளனா? ஆமா. என் படைக்கருவிகளை பாருங்கள் ஔவையாரே. இவ்வளவு பெரிய அழகான படைக்கருவிகளை நீங்கள் எங்கேயாவது பார்த்திருக்கிறீர்களா? ஆமாம், வில், அம்பு, வேல், ஈட்டி, வாள், மழை, கேட்டயாம் என எத்தனை கருவிகள், ஒவ்வொன்றிலும் எத்தனை வகைகள், ஒவ்வொன்றும் எத்தனை எண்ணிக்கை. பார்க்கும் போதே வியப்பாக இருக்கிறது அல்லவா? ஆமாம், கருவிகளின் அளவு மட்டுமன்றி முகங்களில் கூட கவலையின் நிழல் படியக்கூடாது என்று நினைக்கும் அதியமானே உன்முகத்தில் ஏன் கவலையின் நிழல் சூழ்ந்திருக்கிறது? இன்று காலை நம் ஒற்றரை கொண்டு வந்த செய்தி என் மனதில் சிறு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மன்னர் தொண்டைமான் நம்மோடு பகைமை கொண்டவன் ஆட்சி செய்யும் அதியமான் நெடுமான் அவர்களுக்கு அஞ்சியே வணக்கம். அருந்தமிழ் கவிதைகளால் அனைவரும் கவர்ந்த அவையே வருங்கள் வருங்கள். வணக்கம். அதுதான் எனக்கு மகிழ்ச்சி தரும். நன்றி.